நம்மில் பலரும் வேதங்கள வெறும் ஆன்மீக நூல்களா தான் பாக்குறோம். ஆனா அது மட்டும்தானா? இல்ல. அதுக்குள்ள பிரபஞ்சத்தோட ரகசியங்கள பத்தின ஆழமான கேள்விகளை எழுப்புற ஒரு பெரிய அறிவு பெட்டகமே இருக்கு. இந்த ஆய்வுல நாம அந்த பண்டைய ஞானத்துக்கும் நவீன அறிவியலோட கண்டுபிடிப்புகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆச்சரியமான பாலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இந்த பகுப்பாய்வோட மையமான கேள்வி இதுதான். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாடல்கள்ல குவாண்டம் இயற்பியல், அண்டவியல் மாதிரியான நவீன அறிவியலோட எதிரொலிகளை நம்மளால கேட்க முடியுமா? வாங்க, நாம சேர்ந்த இந்த சுவாரஸ்யமான தேடல்ல இறங்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். வேத காலத்துல அறிவியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க விஞ்ஞானம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதுக்கு அர்த்தம் நாம வெறும் வெளிய பாக்குறது மட்டும் இல்ல, நம்மளோட உள்ளுணர்வையும் கவனிப்பவரான நம்மளையும் அந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா சேர்த்து பாக்குறது. இது நம்மட பிரபஞ்சத்திலிருந்து பிரிச்சு பாக்குற நவீன அறிவியலோட பார்வையிலிருந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. சரி, வாங்க நம்ம முதல் முக்கியமான பகுதிக்கு போலாம். வேதகால அண்டவியல்ல இருக்கிற நம்ம கற்பனைக்கே எட்டாத பிரம்மாண்டமான கால அளவுகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புராணங்கள் சொல்ற பிரபஞ்சத்தோட படைப்பு அழிவு சுழற்சிகள். இன்னொரு பக்கம் நம்மளோட நவீன லேப்ல நடக்கிற ரேடியோமெட்ரிக் டேட்டிங் மூலமா கணக்கிடப்படுற பூமியோட வயசு. இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இந்த ரெண்டு பாதையும் ஒரே இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுமா? வாங்க பார்க்கலாம். வேத நூல்கள் படி கல்பம், அதாவது பிரம்மாவோட ஒரு பகல் பொழுது எவ்வளவு தெரியுமா? 4.32 பில்லியன் ஆண்டுகள். நல்லா கவனிங்க, இது ஏதோ தோராயமா சொன்ன கணக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப துல்லியமா குறிப்பா சொல்லப்பட்ட ஒரு எண். இப்போ நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நம்ம பூமியோட வயசு கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் வருஷம்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 4.32 பில்லியன், 4.5 பில்லியன், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இடைவெளியில ரெண்டு வெவ்வேறு அறிவு அமைப்புகள் எப்படி இவ்ளோ நெருக்கமா ஒரே எண்ணுக்கு வந்துச்சு? இது சும்மா தற்செயலா நடந்ததா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதோ ஆழமான விஷயம் இருக்கா? புகழ்பெற்ற வானியலாளர் கார்ல் சேகனே இத பத்தி என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. நவீன அறிவியல் அண்டவியலோட கால அளவுகளோடு ஒத்துப்போற ஒரே ஒரு பண்டைய மத பாரம்பரியம்னா அது ஹிந்து அண்டவியல் மட்டும்தான். ஒரு பெரிய விஞ்ஞானியே இப்படி சொல்லும்போது இந்த ஒற்றுமையை நம்ம சும்மா தட்டி கழிச்சிட முடியாது இல்லையா? சரி, பிரபஞ்சத்தோட அந்த பிரம்மாண்டமான அளவில் இருந்து இப்போ நாம ரொம்ப ரொம்ப சின்ன, ரொம்பவே விசித்திரமான ஒரு உலகத்துக்குள்ள போக போறோம். ஆமாங்க, குவாண்டம் இயற்பியல் உலகத்துக்குள்ள. அங்க வேதகால சிந்தனைக்கு என்ன வேலை இருக்கு? வாங்க பார்க்கலாம். குவாண்டம் இயற்பியல்ல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பேரு பார்வையாளர் விளைவு. சிம்பிளா சொல்லணும்னா, அணுத்துகள்களை நம்ம பார்க்காதப்போ ஒரு மாதிரி நடந்துக்குது, ஆனா நம்ம அதை கவனிக்க ஆரம்பிச்ச உடனே வேற மாதிரி நடந்துக்குது. என்னங்க சொல்றீங்க? நம்ம பார்வைக்கே யதார்த்தத்தை மாத்திர சக்தி இருக்கான்னு கேட்டா ஆமாம், இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல, நிரூபிக்கப்பட்ட உண்மை. இப்போ வேத தத்துவத்துக்கு வருவோம். அங்க புருஷன் அப்படின்னா உணர்வுள்ள பார்வையாளர், அதாவது நாம. பிரகிருதி அப்படின்னா நாம பாக்குற இந்த உலகம். இந்த ரெண்டுக்கும் இடையில பிரிக்கவே முடியாத ஒரு தொடர்பு இருக்குன்னு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ரிஷிகள் சொல்லிருக்காங்க. அதாவது பார்வையாளர் இல்லாம பிரபஞ்சமே இல்லங்கிற கருத்து குவாண்டம் இயற்பியலோட மைய கருத்தோட எவ்வளோ கரெக்டா பொருந்தது பாருங்க. இது வெறும் தத்துவ ரீதியான ஒரு ஒப்பீடு மட்டும் இல்ல, குவாண்டம் புரட்சியே உண்டாக்கின ஷ்ரோடிங்கர், ஹைசன்பர்க், ஓப்பன்ஹைமர் மாதிரி பெரிய பெரிய விஞ்ஞானிகளே அவங்களோட குழப்பமான கண்டுபிடிப்புகளுக்கு பதில் தேடி இந்திய தத்துவத்துக்குள்ள வந்ததா வெளிப்படையாவே சொல்லிருக்காங்க. அவங்க பார்வையில இந்த பண்டைய ஞானம் அவங்களோட நவீன அறிவியலுக்கு ஒரு டார்ச் லைட் மாதிரி வழிகாட்டியிருக்கு. ஓகே, இப்போ பிரபஞ்சத்தோட சில குறிப்பிட்ட இயற்பியல் விதிகளை வேதங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். இங்க பாருங்க, சில நேரடியான உதாரணங்கள். பூமிக்கு கையும் காலும் இல்ல, ஆனாலும் அது சூரியனை சுத்தி வருதுன்னு ரிக்வேதம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, பூமிதான் மையம்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்த காலத்துல இது எவ்ளோ பெரிய விஷயம். அதே மாதிரி சூரியன் ஒரு ஈர்ப்பு விசையால கோள்களை பிடிச்சு வச்சிருக்கோன்னும், பிரபஞ்சத்தோட அடிப்படை துகள் அணு அப்படின்னு சொன்னது எல்லாம் அவங்களோட கவனிப்பு திறன் எவ்ளோ ஆழமா இருந்திருக்குன்னு நமக்கு காட்டுது. சரி, இப்போ நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, ஆனா அதே சமயம் கொஞ்சம் விவாதத்துக்குரியது. இது வேதத்துல நேரடியா சொல்லப்பட்டதா, இல்ல அதுக்கு பிறகு வந்த ஒரு அறிஞரோட புத்திசாலித்தனமான விளக்கமா? ஆனா ஒரு பெரிய விவாதமே இருக்கு. அதனால இத நாம ஒரு புதிர் மாதிரி அணுகுவோம். இந்த ஒளியின் வேக கணக்கீடு எப்படி வேலை செய்யுதுன்னு படிப்படியா பார்க்கலாம். முதல்ல ரிக்வேதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல சூரியன் அரை நிமிஷத்துல 2202 யோஜனை தூரம் போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் சாயனர்னு ஒரு அறிஞர் இந்த யோஜனை நிமிஷம் மாதிரியான பழைய அளவுகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறார். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரோட மதிப்புகளை வச்சு கணக்கு போட்டா வர்ற விடை இன்னைக்கு நாம கண்டுபிடிச்சிருக்கிற ஒளியின் வேகத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. இது எப்படி சாத்தியம்ங்கிறது தான் இன்னைக்கும் தொடர்ற ஒரு மர்மம். சரி, இந்த கணக்கு உண்மையா இல்லையாங்கிற விவாதத்தை எல்லாம் தாண்டி இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பண்டைய நூல்கள் வெறும் பழைய பேப்பர் கிடையாது. பல நூற்றாண்டுகளா அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் யோசிக்க வச்சு ஒரு பெரிய உரையாடலை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒன்னு மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன், வேதங்கள் தான் அறிவியல் புத்தகம்னு சொல்றது நம்ம நோக்கம் இல்ல. அதுக்கு பதிலா ஆயிரக்கணக்கான வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற இந்த ஆழமான உரையாடலோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். இந்த பகுப்பாய்வோட தெளிவான முடிவு இதுதான். அறிவியலை வேதங்களை வச்சு மாத்தணுங்கிறதோ இல்ல வேதங்களை அறிவியலை வச்சு நிராகரிக்கணுங்கிறதோ நம்ம நோக்கம் கிடையாது. அதுக்கு பதிலா உண்மைய புரிஞ்சுக்க நம்ம கிட்ட இருக்கிற இந்த 2 சக்தி வாய்ந்த பாதைகளுக்கு நடுவுல நடக்கிற இந்த உரையாடலை நாம பாராட்டணும். ஒண்ணுக்கொன்னு வெளிச்சம் காட்டிக்க முடியும். குவாண்டம் இயற்பியலாளர் வர்னர் ஹைசன்பர்கோட இந்த வார்த்தைகள் நம்மளோட இந்த தேடலோட மையத்தை மறுபடியும் அழகா சொல்லுது. இந்திய தத்துவத்தை பத்தி விவாதிச்சதுக்கு அப்புறம் குவாண்டம் இயற்பியல்ல ரொம்ப விசித்திரமா தெரிஞ்ச சில விஷயங்கள் திடீர்னு ரொம்ப அர்த்தமுள்ளதா மாறிடுச்சு. இது பண்டைய சிந்தனைக்கும் நவீன அறிவியலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான இணக்கத்தை காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா, வேதங்கள்ல நம்ம பாக்குற இந்த ஒற்றுமைகளை சும்மா தற்செயல்னு ஒதுக்கி தள்ள முடியாது. அதுங்க பிரபஞ்சத்தோட புதிர்களுக்கு ஒரு பண்டைய ஜன்னலை திறந்து காட்டுது. அதனாலதான் இன்னிக்கும் அது அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் ஒரு காந்தம் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிப்போம். நாம இப்போ புரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் விஷயத்திலேயே இவ்ளோ ஆழமான ஒற்றுமைகள் இருக்குன்னா, அந்த பெரிய அறிவு பெட்டகத்துக்குள்ள நாம இன்னும் திறக்காம புரிஞ்சுக்காம இருக்கிற ரகசியங்கள் இன்னும் எவ்ளோ இருக்குமோ?